இன்றைக்கி புளிச்சக்கீரை தொக்கு தான் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருங்க. தண்ணி வடிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் கடாயிலையோ இல்லை சட்டிலையோ நம்ம கீரையை வேக வைக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்ததும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கீரையை ஆற வச்ச கீரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி தண்ணி வடிய நல்லா கிண்டி எடுத்துடணும். அதுக்கடுத்து காரத்துக்கு தனியாவும் ப்ளஸ் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு காரமாக வேணும்னா நல்லா காரசாரமாக சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் கட்டிட்டேன். இது மீதி தான் இருக்குது. நல்லா டேஸ்டியான